ஓம் மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதேகிரிம் யத்ருபாத்தமஹம் வந்தே பரமானந்தமாதவம் யம் பிரம்மா வருணேந்திரருத்ரமருதः துன்வந்து தேவஸ்தவே வேதை சாங்கபத்ரப்பணபனிஷதையும் காயந்தி யம் சாமகாம் தியானாவஸ்திததத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினः யஸ்யாந்தம் ந விதுசுராசுரஹணாः தேவாய தஸ்மை நமः தேவாய தஸ்மை நமः. ஹரிவோம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். பகவத்கீதையினுடைய 13வது அத்தியாயமான சேத்ரஜ்ஞ விஞ்ஞான யோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம். இதில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுடைய கேள்விகளில் ஒன்றான ஞேயம் என்பதற்கு பகவான் கிருஷ்ணர் பதில் கூறுகின்றார். ஞேயம் என்றால் என்ன என்பது அர்ஜுனுடைய கேள்வி. அந்த ஞேயத்தை சொல்வதற்கு முன்பு பகவான் இந்த ஞேயத்தை பற்றி நான் உனக்கு கூறப்போகின்றேன். இந்த ஞேயத்தை அறிந்தவர்கள் அமிர்தம் அஷ்ணுதே, மரணமற்ற நிலையை அவர்கள் அடைகிறார்கள் என்று பகவான் கூறினார். இந்த இடத்துல மரணமற்ற நிலை என்றால் முக்தி நிலை, மோட்ச நிலை, வீடு பேற்றை அடைதல். சிவபுராணத்தில் வரும்ல, எல்லா பிறப்பும் பிறந்தெடுத்தே ரெம்பெருமானே மெய்யே உன் பொன் அடிகள் கண்டின்று வீடுற்றேன்னு சொல்லுவாங்க. நான் வீடு பேற்றை அடைந்தேன். அந்த வீடு பேற்றை அடைவதற்கு 3வது புருஷார்த்தமான தர்ம அர்த்த காம மோட்சம், அறம் பொருள் இன்பம், அந்த வீடு, அதே அந்த இடத்துல அமிர்தம்னு பேர். அமிர்தம்னா தெவிட்டாதது, சுவைக்கக்கூடியது, மாறாதது, எப்பொழுதுமே இருக்கக்கூடியது, அதுதான் அமிர்தம்னு பேர். அமிர்தம் மாதிரி இருக்கும்பாங்கள்ல, அது மாதிரி இந்த இடத்துல அமிர்தத்துவம் அஷ்ணுதே, அமிர்தத்துவமான சுகம்னு வேத மந்திரத்தில் வரும். மரணமில்லா நிலையை அடைகின்றான். தியாகே நைகே அமிர்தத்துவமான நகர்மனான பிரஜயா தனேன தியாகே நைகே அமிர்தத்துவமான சுருன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தியாகத்தின் மூலமாக ஒருவன் அமிர்தத்தை அடைகின்றான். அமிர்தம்ங்கிறது மரணமில்லா நிலை, மீண்டும் இரவாத நிலை. எப்படி ஞேயம், அந்த அறியத்தக்கது ஒன்று. அதற்கு நம்ம ஒன்றை, நாம் ஒரு வஸ்துவை ஞேயம் அறியப்பட வேண்டும். ஒரு வஸ்து அறியத்தக்கது சொல்றார். அந்த ஞேயம் எப்படி அறியத்தக்கது? பரமாத்மாவாக, அனாதியாக, சத் அசத்து, இந்திரியங்களுக்கு புலப்படாததாகவும் இந்திரியங்களை இயக்குகின்ற ஒரு சக்தியாகவும் அது அறியப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றார். ஆக இந்த ஞேயம் என்றாலும், ஆத்மா என்றாலும், பிரம்ம என்றாலும், சேத்ரஜ்ஞன் என்றாலும் அது ஒன்றுதான் என்று பகவான் கூறி, அந்த சேத்ரஜ்ஞன் எல்லாமாக அது இருக்கிறதுன்னு பகவான் சொல்றார். அந்த சேத்ரஜ்ஞன் சத்தா எங்க இருக்கு அப்படின்னா, சேத்ரஜ்ஞன் இருக்கிறதுனா எதுல இருக்கு? நம்முடைய உடல் இந்திரியங்களை அது இயக்குகின்றது. அந்த சேத்ரஜ்ஞன் அனைத்து கண்களையும், எங்கும் கைகாய்களையும், கால்களையும், செவிகளையும்
அவன் உடையவன் அப்படின்னு சொல்லி பகவான் கூறி, அந்த எங்கும் எதிலும் வியாபித்து இருப்பவன் பகவான் சொல்றாரு. அப்போ அந்த சேத்திரைக்கன் கைக்கு கை கால்களை உடையவன் சொன்னால், நம்மளை மாதிரி சேத்திரைங்கன் ஒரு இடத்துல இருந்து கை கால்களை உடையவனா என்றால் இல்லை. அது நிர்குணம், குணமற்றதாக அது இருக்கின்றது. ஆனால் இந்த இந்திரியங்களின் மூலமாக அது தன்னை விளக்குகின்றது. உபாதியின் மூலம் சேத்திரைக்கனுடைய இருப்பானது அது அறியப்படுகின்றது. பானை என்ற உபாதியின் மூலம் மண் அறியப்படுகின்றது. நகை என்ற உபாதியின் மூலம் தங்கமானது அறியப்படுகின்றது. அது மாதிரி இந்த மனம், இந்திரியங்கள், உலகமாகிய உலகங்களின் உபாதியின் மூலம் இது அறியப்படுகின்றது, அந்த சேத்திரைக்கன். அதனால் அந்த சேத்திரைக்கனுக்கு அனைத்து கைகளும் கால்களையும் உடையதாக இருக்கின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சேத்திரைக்கனால் இந்த கைகள் கால்கள் அனைத்திலும் அது இயங்குகின்றது என்று கூறிய பகவான், அது இந்திரியங்களிடமிருந்து இந்திரியங்களுடைய குணங்களாக விளங்குகின்றது. சர்வேந்திரிய கிராமம், இந்திரியங்களுடைய குணங்களாக விளங்கி, அந்த இந்திரியங்களுடைய குணங்களாகவே அது காட்சி அளிக்கின்றது. கண்ணின் குணம் பார்ப்பது, காதின் குணம் கேட்பது, கண்ணின் மூலமாக அந்த பகவான், அந்த கடவுள், அந்த திரைக்கன் அனைத்தையும் பார்த்து கொண்டு இருக்கின்றார். காதால் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார். மூக்கால் நுகர்ந்து கொண்டு இருக்கின்றார். மூச்சால் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். நடந்து கொண்டு இருக்கிறது போல அந்த உபாதியின் மூலமாக அந்த சேத்திரைக்கனானது விளங்குகின்றது. அதை அதனுடைய சாரமா பகவான் கூறினார். ஆனால் அதே சமயத்தில் அது அனைத்து இந்திரியங்களும் இல்லாததுன்னு சொல்கிறார். சர்வேந்திரிய விவர்ஜிதம், இந்திரியங்களும் அது இல்லாததுன்னு பகவான் இதில் கூறுறார். ஏன் இந்திரியங்கள் இல்லாததுன்னு சொல்கிறாரு? இப்போ கண் காது நாக்கு மூக்கு பிரம்மனுக்கு இருக்கானுன்னா இல்லை, அது இந்திரியங்கள் இல்லாதது. இருப்பது அந்த சேத்திரஜன்தான். அப்போ இந்திரியங்கள்லாம் என்ன? மாயையால், மித்யாவால் அந்த சேத்திரஜன் மீது அனைத்து உறுப்புகளும் கயிறிலே பாம்பு போல அது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. பிரம்மம் அசக்தகன்னு சொல்றார். அந்த சேத்திரஜன் இந்திரியங்கள் அனைத்தையும் அற்றது, எதிலையுமே ஒட்டாதது. அந்த ஆத்மா எந்த சம்பந்தமும் அது இல்லை. அப்போ எந்த சம்பந்தம்? ஏதாவது சம்பந்தம் இருக்க வேண்டும் அல்லவா? கயிறு பாம்பு, சத்திய மித்யா சம்பந்தம். பானை இருக்கா? மண் இருக்கா? மண்ணு தான் இருக்கின்றது. பானை வெறும் குடம், வெறும் தோற்றம் சொல்றார். அது இந்த இடத்துல சொல்றார். பிரம்மம் ஆனால் அதே சமயத்தில் இந்த இந்திரியங்கள் அனைத்தையும் தாங்கி நிற்கின்றது பகவான் சொல்றார். குண போக்திருச்ச, தாங்கி நிற்கின்றது. எது? இந்த இந்திரியங்கள் அனைத்தையும் அந்த பிரம்மனே தாங்கி நிற்கின்றது. மண் பானையை தாங்கி நிற்பது போல, தங்கம் நகைகளை தாங்கி நிற்பது போல, இந்த உடல் இந்திரியங்களையும் இந்த உலகத்தையும் அந்த ஈஸ்வரனே, அந்த பரமாத்மாவே, அந்த சேத்திரஜனே, அந்த ஞேயனே இவனை தாங்குகின்றான். எப்படி? கயிறு பாம்பை போல, மண்ணின்றி குடமில்லை.
கயிறின்றி பாம்பு இல்லை. எப்படி பாம்பு கயிறு பாம்பை தாங்கி இருக்கின்றதோ அது மாதிரி இந்த உலகம் அனைத்தையும் சத்தியத்தையே அது தாங்கி இருக்கின்றது. அதுவே அறிவது, அறியாதது, அறியக்கூடியது எல்லாமாக அது இருக்கின்றது. அதே சொல்லுவாங்கள்ல, சச்சித் ஆனந்த சுரூபமாக அது இருக்கின்றது சொல்றார். அது ஆனால் அதே சமயத்தில் அனைத்தையும் அதிஷ்டானமாக இருக்கின்றது. அதிஷ்டானம் இந்த இடத்துல என்ன, முக்குணங்களையும் கொண்டதாக அந்த மாயை உடன் கூடி இந்த உலகத்தை இயக்குகின்றது. அதனால் தன் சொரூபத்தினுடைய அடிப்படையில் பார்த்தால் நிர்குணம், உபாதியினுடைய அடிப்படையில் பார்த்தால் குணம். அதே இதில் சொல்கிறார். ஆக நமக்கு ரெண்டு இருக்கு சொல்லுவாங்களே, எனக்கு இனி ஒரு முகம் இருக்குமாங்கல்ல, அது மாதிரி என் ஆத்மாவுடைய அடிப்படையில் பார்த்தால் எனக்கு எந்த குணமும் இல்லை. உடல் மனம் இந்திரியங்களுடைய அடிப்படையில் அல்லது உபாதியினுடைய அடிப்படையில் பார்த்தால் எனக்கு குணம் இருக்கின்றது. ஆனால் அது ஜாதி குண தோஷ வர்ஜிதம் சொல்லுவாங்க. ஜாதி குண கோலம் கோத்திரம் அனைத்தையும் கடந்தது அந்த சேத்ரஜன். இவ்வாறு நீ அறிய வேண்டும். அது இந்த இடத்துல சாரம். அதாவது இதில் என்ன அறியணும்னு சொன்னால், சேத்ரஜன் எந்த விதமான சொரூபத்தினுடைய அடிப்படையில் சச்சித் அனந்த சொரூபமாக அது இருக்கு. இருத்தல் சொரூபமாகவும் அனைத்தையும் அறிகின்ற சொரூபமாகவும் இருந்து கொண்டு இந்திரியங்களின் மூலமாக பாப புண்ணியத்தை கழிப்பதற்காக இந்த உலகத்தை உடல் கொண்டு கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் இருக்கின்றது. அது என்னுடைய சாரம். ஆனால் உண்மையில் அந்த பிரம்ம, அந்த நேயம் கர்த்தாவும் இல்லை போக்தாவும் இல்லை என்று கூறிய பகவான் மேலும் எப்படி அறியணும்? அந்த பரமாத்மா அந்த அறியத்தக்கது உள்ளிலும் வெளியிலும் அது இருக்கின்றது. எது? பூதானாம், அனைத்து பூதங்களிலும் உள்ளேயும் வெளியேயும் இருக்கின்றது. உள் வெளி. எப்படி கட ஆகாசம் மட ஆகாசம் அப்படிம்பாங்க. கடத்தினுடைய ஆகாசம் மட ஆகாசம், வெளியினுடைய ஆகாசம் இருக்கு. எப்படி கடத்து ஆகாசத்தை வச்சு கடம் குடம் அப்படிங்கிறத வச்சு ஒரு உபாதியின் மூலமாக குடத்துக்குள் ஆகாசம் இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். எதை வச்சு? அதை குடத்தை வைத்து. ஆனால் உண்மையில் ஆகாசம் எங்கும் நிறைந்திருக்கின்றது. குடத்தை வச்சு எப்படி குடத்துக்குள்ளே இருக்கு ஆகாசம், வெளியேக்கு ஆகாசம் இருக்குன்னு சொல்லுவது மாதிரி இந்த இடத்துல அந்த ஆத்மா உடலினுடைய அடிப்படையில் பார்த்தால் உள்ளும் இருக்கின்றது. உடலை மையமாக வைத்து பார்த்தால் அது வெளியேயும் இருக்கின்றது அப்படின்னு சொல்றார். அப்போ உள்ளேயும் வெளியே இருக்கு. அதுக்கு இடைப்பட்டு இல்லையா? உள்ளதே இருக்கு வெளியே இருக்குன்னா உள் வெளியில் ஒரு இடைவெளி இருக்கும் அல்லவா? அப்போ அது இல்லையான்னா அச்சரம் சரமேவச்ச அப்படின்னு சொல்றார். அது அசைவற்றதாகவும் அது உள்ளிலும் உள்ளது, அது அசைவற்றதாகவும் அது இருக்கின்றது. அசைவற்றது உள்ளிலும் இருக்கின்றது, வெளியிலும் இது இருக்கின்றது. அனைத்தும் இந்த பிரம்மன்தான். உள்ளிலும் வெளியிலும் இருக்கின்றது. தேகத்தை வைத்து உள்ளிலும் வெளியிலும் இருக்கின்றன.
அப்போ தேகத்தில் இல்லையா? இப்போ தேகத்தை வச்சு தானே உள்ளே வெளியே இருக்கும். காரு ரூம்புக்கு வெளியே இருக்கு, ஆனால் காம்பவுண்டுக்கு உள்ளே இருக்கு. அப்போ ரூம்பில் இருக்கிறதுல இல்லையா? அது மாதிரி இந்த இடத்துல அசைவன உடல் அசைகின்றன, அந்த அசைவு உடையதாகவும் இருக்கின்றது. உடல் அசைதல்லவா, அந்த அசைதல் பிரம்மனை சார்ந்தது சொல்றார். அசையாதது மரம் செடி கொடிகள் இதெல்லாம் அசரம், அது அசையாதது அப்படின்னு சொல்றார். ஏன் மிருகங்கள் மனிதர்கள்லாம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்கல்ல, அந்த அசைவதாகவும் அந்த அசைதலும் பிரம்மனாக இருக்கின்றது. படத்தில் வரும்ல, நான் அசைந்தால் அசையும் உலகம் எல்லாமே, அது மாதிரி இந்த இடத்துல எது அசைதோ அது இறைவனுடைய கருணையினால். இறந்த பிணம் உடல் இருக்கு, ஆனால் அது அசையாது. அது மாதிரி அப்பா இந்த உடலுக்குள் ஏதோ ஒன்று இருக்கு, அதனாலவே அசையுது. அந்த அசைதல் பிரம்மனுக்கு சொந்தம். அதே இந்த இடத்துல சொல்றார். அசரம் அசையாத மரம் செடி கொடிகள், அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் சொல்லுவாங்கள்ல, அது நதிகள், அவற்றின் நதிகள் தன்னிச்சையாக அது நடக்கிற அனைத்தையும் இது பிரம்மன். அப்போ என்ன அர்த்தம்? இந்த ஸ்தூல தேகமும் பிரம்மமே, சூட்சும தேகம் சக்தி அது அனைத்தும் அது பிரம்மமே என்று இது உணரப்படுகின்றன சொல்றார். அதனால் புருஷ ஏவ இதம் சர்வம் யத் பூதம் எதச்சன்னு வரும் அந்த ஒரு இதில். இருந்தது, இருப்பது, இருக்கப் போவது அனைத்தும் பிரம்மமே. அதனால் எது இருக்கிறது என்று சொன்னாலும், இந்த உடல் இருக்கிறது என்றாலும் அது பிரம்மனை சார்ந்தது. நான் அனைத்தையும் அறிகின்றேன் என்றாலும் அந்த அறிதல் பிரம்மனை சார்ந்தது. நான் ஆனந்தமாக உட்கார்ந்திருக்கின்றேன் என்று கூறினாலும் அந்த உட்காருதல் பிரம்மனை சார்ந்தது. அடுத்து சொல்றாரு, இப்படி எளிமையாக அறியத்தக்கது என்று இருந்தாலும் அது ஏன் எல்லோராலும் அறியப்படுவதில்லை? எவ்வளோ அழகாக சொல்கிறீங்க. அது ஏன் எல்லாரும் அறியப்படுவதில்லை? சூக்ஷ்மத்வாத் விக்ஞேயம், அது சூட்சுமமான தன்மையினால் அனைவராலும் அறிய முடிவதில்லை சொல்கிறார். சங்கரர் சொல்கிறார், ஆதி சங்கரர் சொல்கிறாரு. சங்கரரே ஒரு கேள்வி எடுக்கிறார். உள்ளேயும் வெளியவும் சரமும் அச்சரமாகவும் இருக்கு, எல்லா விவகாரமும் பிரம்மனால் அறியப்படுகிறது என்றால் அது ஏன் அறிய முடியவில்லை? ஒரு பானையை பார்க்கும்போது பானையையும் அதற்கு காரணமான மண்ணையும் நம்ம பார்க்கின்றோம். அது மாதிரி இந்த உலகத்தை உடலை பார்க்கும் பொழுது ஏன் பிரம்மனை பார்ப்பதில்லை என்றால், ஏனெனில் அந்த பிரம்மன் பானையைப் போல சுட்டி காட்டக்கூடியது அல்ல. அகம் இதம் இரண்டும் அது ஆத்மாவாக அறிந்து புரிந்து கொள்ளக்கூடியது என்றார். அதனால் அகம் நான் என்பது இந்த பிரம்மன் என்று நாம், பிரம்மனை குறிக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விக்ஞேயம் சொல்றார். இந்த உலகத்தில் உள்ள பானையை, குடத்தையும், கல்லையும், மண்ணையும், நீரையும், தண்ணீரையும், அக்னியையும், காற்றையும் பார்ப்பது போல இந்த ஞேயம் அது அப்படி ஸ்தூலமாக பார்க்க முடியாது. அதனால் அது சூட்சமாக இருக்கிறதுனால் அது அனைவராலும் அறிய முடியாது.
அப்போ யாரால் அறிய முடியும் என்றால், யார் ஆத்ம ஞானத்தை உடையவர்களாக இருக்கிறார்களோ, யார் சாதன சதுஷ்டய சம்பன்னனாக இருக்கிறார்களோ, யார் வேதாந்த சாஸ்திரத்தை கற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்களால்தான் அறிய முடியும். அது சூட்சுமத்வா ஆச்சரியவத் பஷ்யதி கச்சிதேன சொல்றார். அது மாதிரி இந்த இடத்துல சூக்ஷ்மத்வா, அப்போ அறியவே முடியாதா என்றால் சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரிகளால் அது அறிய முடிகின்றது. வேதாந்த விசாரம் செய்பவர்களால் அந்த பிரம்ம தத்துவத்தை அறிய முடிகின்றது. அதே இதனுடைய சாரம். அதாவது எப்படி அறிய முடிகின்றது? அது வெளி அறியாமல் அது பிரம்மன் தன்னுடைய உள்ளத்தில் நம்மை விட அது வேறாக இல்லை, அது நாமாகவே இருக்கின்றோம் என்று பிரம்மனை அறிய வேண்டும். பிரம்மனை தேடுபவனே அவன். அதே சொல்லுவாங்கள்ல, ஏன் எல்லாரும் அறிய முடியல, ஏன் எல்லாரும் அறிய முடியலன்னு சொன்னால், எல்லாம் வெளித்தேடுதலில் இருந்ததுனால, வெளித்தேடுதல் இருக்கிறதுனால அறிய முடியவில்லை. ஏனெனில் அது உள்ளே உள் தேடுதலாக இருக்கின்றது. அந்த பிரம்மனே நாமாக இருக்கின்றோம். 10th மேன் சொல்லுவாங்கள்ல, 10 பேர் ஆற்றுல இறங்கி ஆற்ற கடக்க முயன்றார்கள். கரையை கடந்தபின் எல்லாம் சரியாக இருக்கின்றது ஒருவன் எண்ணினான், 9 பேர் தான் வந்தது. மீண்டும் இனி ஒருவன் எண்ணினான், அவனுடைய எண்ணிக்கையிலும் 9 தான் வந்தது. காரணம், அந்த 10வது மனிதன் தான் என்பதை அனைவராலும் அறிய முடியவில்லை. ஏதோ பாட்டு கூட இருக்குல்ல, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி. அது மாதிரி ஏன் பிரம்மன் யாரால் அறிய முடியல? ஏன்னா நம்ம பிறந்ததுலேருந்து வெளியே பார்க்கிற பொருளத்தை நம்ம அறிய முயற்சி பண்ணுறோமே ஒழிய நம்ம உள் எதையும் தேடுவதில்லை. அதனால் இந்த பிரம்மன் அறிந்தவர்களுக்கு தூரத்திலும் அறியாதவர்களுக்கு அருகிலும் உள்ளதுன்னு பகவான் இதில் அடுத்த சென்டென்ஸில் சொல்கிறார். தூரஸ்தம் ச அந்திகச்ச, அந்த பிரம்மனும் தூரத்திலும் உள்ளது அருகிலும் உள்ளது. மெய்ப்பொருளை உணர்ந்தவர்களுக்கு அருகில் இருக்கின்றன, பொய்ப்பொருளை நினைத்து மெய்ப்பொருளாக போடுபவர்களுக்கு தூரத்தில் இருக்கின்றன. கயிறை பாம்பு என்று நினைப்பவர்களுக்கு கயிறு தூரத்தில் கயிறை பாம்பு என்று கரெக்டு, கயிறை பாம்பு என்று நினைப்பவர்களுக்கு கயிறு தூரத்தில் இருக்கின்றன. இது பாம்பல்ல கயிறு தான் என்று நினைப்பவர்களுக்கு கயிறு தானே அருகில் இருக்கிறது. நம்முடைய உடலை தொட வேண்டும் என்றால் என்ன? உடலே நாமாக அது இருக்கின்றோம் என்று உணர்ந்தவர்களுக்கு பிரம்மன் அருகில் இருக்கிறது. பிரம்மன் புரியலை, ஆத்மா புரியலைன்னா என்ன? அது நம்ம புரியக்கூடிய பொருளாக நாம் இந்திரியங்களுக்கு விஷயமாகக்கூடியதாக நினைக்கிறதுனால நமக்கு அது தெரிவதில்லை. அது இந்திரியங்களுக்கு விஷயமில்லாத அந்த இந்திரியங்களுடைய இயக்கமாக இருக்கின்றது என்று உணர்ந்தவர்களுக்கு அது அருகில் இருக்கின்றது. பகவான் மீண்டும் கூறுகின்றார். நாம் அடுத்த வகுப்பில் சிந்திப்போம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ராமானந்த மகாராஜுக்கு என்னுடைய நமஸ்காரம். ஹரிவோம். கணக்கு பிடிக்கணும்னு பெரும்பாடாக போகும். என்ன போயிட்டு இருக்கு.